பொதுவாக இந்திர பதவி அப்படிங்கிறது ஒரு நிலையான பதவி கிடையாது. தேவலோகத்தில் தேவேந்திரன் அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த இந்திர பதவிக்கு எப்போவுமே ஒரு போட்டி நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த இந்திர பதவி அப்படிங்கிறது நிலையானது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் படி அந்த பதவிக்கான ஒரு தகுதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க தேவேந்திரன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய பேர் அந்த தேவேந்திரன் பதவிக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த முயற்சி பண்ணுறவங்களுக்கும் தேவேந்திரனான போட்டிகள் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போது தேவேந்திரன் நிறையா முறை அவர் சூழ்ச்சியால் கையாண்டு அந்த பதவியை தக்க வச்சுக்கிறாரு. சில டைம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தேவர்களோட உதவியாலேயும் மும்மூர்த்தியோட உதவியாலேயும் அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கார். அப்படி ஒரு முறை பூலோகத்தை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ஒரு மன்னனுக்கும் தேவேந்திரனுக்கும் கடுமையான போட்டி நிலவ ஆரம்பிச்சது. அந்த பூலோகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்க மன்னன் அவர் தேவேந்திரன் ஆகணும்னு அவர் பல முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி அந்த இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருந்த மன்னனுக்கு அந்த இந்திர பதவி கிடச்சிதா, இல்லை அந்த மன்னனை அந்த தேவேந்திர பதவி அடைய விடாமல் அந்த இந்திரன் ஏதாவது சூழ்ச்சி பண்ணாங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். முன்னொரு சமயம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் கைப்பற்றி அதை எல்லாத்தையும் ஒரு கொடையின் ஆட்சி கீழே கொண்டு வந்த மன்னன் தான் விகுதி மன்னன் அப்படின்னு சொல்லலாம். இந்த விகுதி மன்னன் குணத்தாலையும் சரி, பண்பாலையும் சரி, பக்தியாலையும் சரி, தர்மத்தாலையும் சரி எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மன்னனாக இருந்தார். இவரோட ஆட்சி காலத்தில் பூலோகத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மக்கள் எந்த துன்பமும் அனுபவிக்காமல் அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இவரோட ஆட்சிங்கிறது பூலோகத்தில் ஒரு பொற்கால ஆட்சினே சொல்லலாம். இப்படி தர்ம நெறி தவறாத ஆட்சி பண்ணிட்டு வந்த விகுதி மன்னனுக்கு ஒரு நாள் அவர் 100 அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திர பதவி அடையணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. அதனால் விகுதி மன்னன் அவர் 99 அஸ்வமேத யாகங்களை பண்ணி அவர் ரொம்ப சிறப்புடையவராக இருக்கவும் செஞ்சார். இப்படி விகுதி மன்னன் இந்திர பதவி அடையணும்னு சொல்லி அவர் 99 அஸ்வமேத யாகம் பண்ணதை நினச்சி இந்திரன் ரொம்ப பயப்படவும் செஞ்சார். அவர் ரொம்ப மனசு கவலை அடையவும் செஞ்சார். இவர் 100வது அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் இந்திர பதவி தகுதியானவர் ஆகிடுவார், அவர் இந்திரன் ஆகிடுவார். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பதவி தக்க வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திரன் ரொம்ப குழப்பத்தோடு இருந்தார். சரி, இந்த மன்னன் 100வது அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்குறது, நம்ம விஷ்ணுக்கிட்டேயோ இல்லை சிவன்கிட்டேயோ இல்லை பிரம்மன்கிட்டே போய் என்னன்னு சொல்லி உதவி கேட்குறது? ஏன்னா அவர்னால தேவலோகத்துக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த பதவியை நம்ம தான் தக்க வச்சுக்கணும், இதுக்காக யார் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் இந்திரன் அவர் ரொம்ப குழப்பத்தோட அவர் மன வருத்தத்தோட தேவலோகத்தில் இருந்தார். இப்படி இந்திரனோட கவலையை வெளியே சொல்ல முடியாமல் அவர் வருத்தப்பட்டு இருந்த சமயத்தில் தான் தேவலோகத்தை சுற்றி பார்க்கறதுக்காக நாரத முனிவர் அங்கே வராரு. நாரத முனிவர் இந்திரதேவனை பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுக்கிறாரு, இந்திரதேவனுக்கு ஏதோ ஒரு மனக்கவலை இருக்குது, அதை நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அவர் இந்திரதேவனை பார்த்து கேட்குறாரு, இந்திரதேவனே என்ன ஆச்சு, எதனால உங்கள் முகம் அப்படிங்கிறது ஒரு வாட்டமாக இருக்குது, என்ன கவலைன்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் இந்திரதேவன் நாரத முனிவரை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு எதிரிகள் அப்படிங்கிறது பெருசாக இப்போ யாரும் கிடையாது, ஆனால் என்னோடய பதவிக்கு இப்போ ஒரு ஆபத்து வந்துருச்சு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் ரொம்ப கவலையோடு இருக்கேன். அது என்ன அப்படின்னா பூலோகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய விகுதி மன்னன் அவர் இந்திர பதவி அடையணும்னு சொல்லிட்டு 99 அஸ்வமேத யாகத்தை பண்ணிட்டாரு. இப்போ 100வது அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு அவர் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அந்த 100வது யாகத்தை பண்ணிட்டார் அப்படின்னா அவர் இந்திர பதவி தகுதி ஆகிடுவார், அவர் இந்திரன் ஆகிடுவார். என்னோடய பதவியை நான் இழந்துருவேன், அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். நாரத முனிவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி அந்த விகுதி மன்னனை 100வது அஸ்வமேத யாகம் பண்ணாத அளவுக்கு நீங்கள் தான் தடுக்கணும், நீங்கள் தான் இந்த பதவி எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரதேவன் நாரத முனிவர் கெஞ்சி கேட்குறாரு. முக்காலத்தையும் உணரக்கூடிய நாரத முனிவர் இந்திரதேவன் கேட்ட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு, சரி நான் உன்னோட இந்திர பதவியை நான் காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் பூலோகத்துக்கு வரவும் செய்கிறாரு. பூலோகத்துக்கு வந்த நாரத முனிவர் அவரோட மாயா சக்தியால் அவர் ஒரு அந்தனர் போல அவர் வேடம் அணியவும் செய்கிறாரு. அவர் நேராக விகுதி மன்னன் 100வது அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த யாகசாலை நோக்கி அவர் போகவும் செய்கிறாரு. நாரத முனிவர் அந்தனர் உருவத்தில் இருக்கிறதுனால யாருமே நாரத முனிவர் அடையாளம் தெரியல. அதனால் அவர் யாகசாலைக்கு போன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இது யாரோ ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவேற்கவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் விகுதி மன்னன் அந்த பிரம்மச்சாரி உருவத்தில் இருக்கக்கூடிய நாரத முனிவரை பார்த்து சொல்கிறாரு, ஐயா நான் 100வது அஸ்வமேத யாகம் பண்ண போகிறேன், அதனால் நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்தணர்களுக்கும் நான் தான தர்மங்கள் கொடுக்க போகிறேன், அவங்க கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுக்க போகிறேன், அதனால் நீங்களும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு தானங்களை பெற்றுக்கொண்டு எனக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போது அந்த மாயா உருவில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த நாரத முனிவர் வந்து சரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. விகுதி மன்னன் பூலோகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ரிஷிகளையும் முனிவர்களை வச்சு அவர் 100வது அஸ்வமேத யாகத்தை செஞ்சு முடிக்கவும் செய்கிறாரு. அந்த யாகத்தை பூர்ணாகதி பண்ணுறதுக்காக அவங்க தானங்கள் பண்ணணும். அந்த சமயத்தில் அவர் இருக்கக்கூடிய எல்லா அந்தணர்களுக்கும் அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை தானங்களாக கொடுக்கவும் செஞ்சார். அந்த சமயத்தில் ஒரு பிரம்மச்சாரி அந்தணர் உருவம் கொண்டு வந்த அந்த நாரத முனிவர் வந்து அரசர் முன்னாடி வராரு. அப்போ விகுதி மன்னன் வந்து உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்தணர் ரூபத்தில் இருக்கக்கூடிய நாரத முனிவர் சொல்கிறாரு, நான் கேட்குற எந்த ஒரு தானமாக இருந்தாலும் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மன்னர் சொல்கிறாங்க, தானமாக கேட்குறவங்க எல்லாருமே வந்து பயனுள்ள விஷயத்தை தான் கேட்க போகிறாங்க, தனக்கு தேவைப்பட்டது தான் கேட்க போகிறாங்க. தனக்கு தேவையில்லாத விஷயத்தை யாருமே தானமாக கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் பரவாயில்ல, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இது என்னோடய வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த நாரதர் வந்து அந்த மன்னனை பார்த்து சொல்கிறாங்க, நான் கேட்குற விஷயத்த நீ கேட்டதுக்கப்புறம் நீ எனக்கு கொடுக்கணும், நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மன்னர் சொல்கிறாரு, நான் கொடுத்த வாக்கை என்றைக்குமே பின்வாங்க மாட்டேன், நீங்கள் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த நாரத முனிவர் வந்து மன்னனை பார்த்து கேட்குறாங்க, நான் ரொம்ப நாளாக பிரம்மச்சரியாக வாழ்ந்துட்டேன், நான் திருமணம் பண்ணிவிட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நான் குடும்பஸ்தனை வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன், அதனால் நான் கேட்குற பெண்ணை வந்து எனக்கு திருமணம் செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. மன்னர் சொல்கிறாங்க, நீ எந்த பெண் வேணுமோ கை காட்டுங்க, என் ராஜ்யத்தில் உட்பட்ட அந்த பெண்ணை வந்து உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து உங்களை குடும்பஸ்தனாக்குறது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பெண் வந்து உன்னோட அரண்மனையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மன்னர் உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யார் அந்த பெண், நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அவங்கள கன்னிகா தானம் பண்ணி வச்சு உங்களை திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்கிறாங்க, அரசரே உன்னோட மனைவி தான் நான் விரும்புகிறேன், அவங்கள எனக்கு கன்னிகாதானம் பண்ணி எனக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே விகுதி மன்னன் வந்து அதிர்ந்து போகிறாரு. அந்த சமயத்தில் நாரத முனிவர் சொல்கிறாரு, நீ வந்து நான் கேட்ட தானத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த யாகம் வந்து நடக்காமல் இதோட பலன் கிடைக்காம போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் சாபங்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அரசர் புரிஞ்சுக்கிறாரு, வந்திருக்கிறது நம்மளோட யாகத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கிற ஒரு மாயாவியாக இருக்காங்க, இவங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயக்கத்தோட நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த அந்தனர் வேஷத்தில் இருக்கக்கூடிய நாரத முனிவர் சொல்கிறாரு, யாருன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் தானம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கேட்டது தானத்தை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் அதற்ற குரலோடு அவர் கேட்குறாரு. அப்போ மன்னர் சொல்கிறாங்க, அந்தனரே நீங்கள் எந்த பெண்ணை காமிச்சாலும் நான் அவங்களை திருமணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் என்னோடய மனைவியார் வந்து அவங்களுக்கு வயதாகிடுச்சு, நான் அவங்கள திருமணம் பண்ணுறப்போ நான் கொடுத்த சத்தியவாக்கின்படி அவங்களோட காலம் முழுக்க நான் தான் அவங்கள பார்த்துக்கணும், நான் தான் அவங்கள பாதுகாக்கணும். அப்படி இருக்கிறப்போ நான் அவங்கள வந்து உங்களுக்கு கன்னிகாதானம் பண்ணி உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உன்னோட யாகம் வந்து தடைபட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த மன்னர் சொல்கிறாங்க, என் யாகம் தடைபட்டு போனாலும் பரவாயில்ல, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்தனர் சொல்கிறாரு, இந்த யாகம் நிறைவடைஞ்சுது அப்படின்னா நீ இந்திர பதவி அடைஞ்சிருவேன், உனக்கு இந்திர பதவி வேணுமா உன்னோட மனைவி வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மன்னர் சொல்கிறாங்க, அப்படி தான் நான் என்னோட மனைவியை கொடுத்து தான் எனக்கு இந்திர பதவி கிடைக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட இந்திர பதவி எனக்கு தேவை கிடையாது, நான் அடைய போகிற இந்திர பதவி கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்குறாரு. அந்த சமயத்தில் நாரத முனிவர் வந்து அவரோட சுய உருவத்தை கொள்ளவும் செய்கிறாரு. அப்போ அந்த மன்னர் வந்து நாரத முனிவரை பார்த்து பணிவாக வணங்கவும் செய்கிறாரு. அப்போ நாரத முனிவர் வந்து மன்னரை பார்த்து சொல்கிறாங்க, விகுதி மன்னனே நீ வந்து இந்த பதவியை அடைய மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விகுதி மன்னனுக்கு பயங்கரமான வருத்தங்கள் ஏற்படுது. அப்போ விகுதி மன்னன் வந்து நாரத முனிவரை பார்த்து கேட்குறாரு, நாரத முனிவரே முக்காலும் அறிந்தவர் நீங்கள், இந்திர பதவிக்கு நான் தகுதி கிடையாதா, எதனால நான் இந்திர பதவி அடையக்கூடாது, நான் 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணிட்டேனே, இருந்தும் எனக்கு இந்திர பதவிக்கு நான் தகுதி கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, விகுதி மன்னனே உன்னோட பேருக்கும் சிறப்புக்கும் நீ பண்ணுற தர்மங்களுக்கும் நீ நீதி தவறாமல் நடந்ததுக்கும் உனக்கு இந்திர பதவி அப்படிங்கிறது தகுதியற்ற ஒரு பதவியாக இருக்குது, நீ அதை விட சிறந்த பதவி அடைவ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நாரத முனிவர் சொன்னதை கேட்ட உடனே விகுதி மன்னன் வந்து நாரத முனிவரோட பாதங்களில் விழுந்து அவர் வணங்கவும் செய்கிறாரு. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, விகுதி மன்னனே நீ அடுத்த பிறவியில் ஒரு அசுரனா பிறப்ப, நீ இந்திரனோட மேலான பதவியை அடைவ அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் தேவலோகம் திரும்பவும் செய்கிறாரு. தேவலோகம் வந்த நாரத முனிவர் பார்த்து இந்திரதேவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாரத முனிவரே போன காரியம் என்னாச்சு, என்னோட பதவி எனக்கு காப்பாற்றி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் எடுத்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்திரதேவன், அப்பாடா இப்போதைக்கு என்னோட பதவிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, என்னை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நாரதரே அப்படின்னு சொல்லி அவர் நாரத முனிவருக்கு நன்றிகளை தெரிவிக்கிறாரு.
இந்திர பதவியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வந்த நாரத முனிவர் வந்து விகுதி மன்னனோட 100வது அஸ்வமேத யாகத்தில் கலந்து கொள்ளவும் செய்கிறாரு. அங்கே அவர் சின்ன சின்ன குழப்பங்களை உண்டாக்கி விகுதி மன்னனுக்கு உன்னோட பேரும் புகழும் சிறப்போங்கும்படி நீ இந்திர பதவியோட மேலான பதவி அடைவ அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுக்கவும் செய்கிறாரு. இப்படி நாரத முனிவர் பண்ண இந்த சின்ன திருவிளையாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.